வணக்கம் பவித்ரா. திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ளது சுற்றுலா தலமான கொடைக்கானல். கொடைக்கானலில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் சென்று வருகின்றனர். அதேபோல் கொடைக்கானல் மற்றும் ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் அதிக அளவு கிராமங்கள் உள்ளது. இந்த கிராம மக்கள் பேருந்தை அதிகம் நம்பி வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று காலை கொடைரோடு பகுதியிலிருந்து கவுஞ்சி பகுதிக்கு தனியார் பேருந்து வத்தலகுண்டில் இருந்து 9:30 மணிக்கு இன்று காலை 9:30 மணிக்கு கிளம்பி வத்தலகுண்டு சாலையில் மலைச்சாலையில் சென்ற பொழுது டம்டம் பாறை அருகே உள்ள பள்ளத்தில் எதிரே வந்த கொடைக்கானலில் இருந்து வத்தலகுண்டு நோக்கி வந்த டிப்பர் லாரி நேருக்கு நேராக மோதியதில் பேருந்தில் இருந்த முன் இருக்கையில் அமர்ந்திருந்த பெண் பேருந்து கண்ணாடியை உடைத்துக் கொண்டு சுமார் 100 அடி பள்ளத்தில் கீழே விழுந்தார். அதேபோல் பேருந்தில் இருந்த 10க்கும் மேற்பட்ட பயணிகள் பலத்த காயமடைந்தனர். மேலும் டிப்பர் லாரியும் அதிவேகம் பேருந்து கீழே இருந்து மேலே சென்ற பொழுது நேருக்கு நேர் விபத்து நடந்தது. அதுவும் மலைச்சாலையில் நடந்ததால் 10க்கும் மேற்பட்டோர் தற்போது பலத்த காயமடைந்துள்ளனர். மேலும் அவர்களை மீட்கும் பணி, அதே மாதிரி அந்த பெண்ணை மீட்கும் பணியிலும் இப்பகுதியில் சொல்லும் போக்குவரத்து நபர்கள் அதேபோல் அருகிலுள்ள நபர்களும் தற்போது மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கொடைக்கானல் காவல்துறையினர், வத்தலகுண்டு தீயணைப்பு துறையினர் உள்ளிட்ட அனைவருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேருந்தில் பயணம் செய்தவர்களை அனைவரும் மீட்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. 4க்கும் மேற்பட்டவர்கள் தற்போது மீட்கப்பட்டு வத்தலகுண்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டுள்ளனர். மலைச்சாலையில் தற்போது பேருந்தும் டிப்பர் லாரியும் மோதியதால் இரு பகுதிகளிலும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. பவித்ரா.